வணக்கம். நான் ஆகஸ்ட் 2021 ஆகஸ்ட் 21 2023 எடுத்துக்கிட்டேன். ரெகுலராக நான் செஞ்சிட்ருந்தேன். ஒரு 21 டேஸ் ஃபஸ்ட்டு செஞ்சேன். மிகப்பெரிய மாற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் 48 டேஸ் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்தது. 48 டேஸ் ஒரு மண்டலம் முடித்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண முடியல. சில உடம்பு முடியாதனால ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு 1.5 மந்த்து அப்படி இப்படி இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இங்கே கிரியா மறுபடியும் என்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் கிரியா எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து இப்போ வரையும் நான் ரெகுலராக செஞ்சிட்ருக்கேன். நான் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு ஏன் கிரியா எடுத்துக்கோங்க செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன் கூவி கூவி வர சொல்கிறாங்க, அதை நான் நிறைய நாள் யோசிப்பேன். நான் ஏன் இதை சொல்கிறாங்க, ஏன் இதை செய்யணும் நம்ம அப்படின்னு. அவங்க அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. நம்ம செய்யும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அது கண்டிப்பாக அந்த மாற்றத்தை அனுபவிச்சிட்ருக்கவங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ வலி வேதனையிலேருந்து வெளியில் வந்திருக்குறாங்க அப்படின்னு. நான் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகளாக இருந்தது. யோசிப்போம், இன்றைக்கி இந்த வேலையை இதை செஞ்சுட்டு போகணும், இதை பிளான் பண்ணி செய்யணும்னு நினைப்போம். ஆனால் இப்போலாம் பிளான் பண்ணுறதே கிடையாது. மார்னிங் எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸ் போய்ட்டு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை கடகடன்னு முடிக்கிற மாதிரி தான் வரும். அது எப்படி நடக்குதுன்னே தெரியல. முன்னாடியே டென்ஷனாக டிப்ரெஷனாக இருப்போம். இப்போ அந்த டென்ஷன் டிப்ரெஷன் எதுவுமே இல்லை. ஈஸியாக போயிட்டு இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனை வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியிருக்கும். ஆனால் அது எப்படி போகுன்றதும் தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ டே பை டே போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு கிரியா எடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டையும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவரும் எனக்கு வந்திருக்கிறாரு. இவர் ஃபஸ்ட் அந்த கிரியானா அவருக்கு பிடிக்கும். யோகான்றா தெரியாதவருக்கு ஆனால் என்னை மட்டும் செய்ய விடுவார் ரெகுலராக. 1 ஹவர் செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ அவரும் ரெகுலராக இப்போ வந்திருக்கிறாரு, எடுத்துருக்கிறாரு. கிரியா இப்போ பயிற்சி எடுத்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்திருக்கிறாரு. நாங்கள் ஈரோடும் போயிட்டு அங்கேயும் நாங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம். அங்கேயும் நல்லா இருந்தது. திருச்செந்தூர் போன மிகப்பெரிய மாற்றம் இருந்தது. ஸோ நீங்கள் ரெகுலராக கிரியா செய்யுங்க, உங்களுக்கும் நிறைய மாற்றம் வரும். விட்டுறாதீங்க. ஏன்னா அது எப்படி நம்ம டே பை டே குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய உடல் உள்ள அழுக்கையும் நம்ம க்யூர் பண்ணுறது கிரியா தான். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிரியா விட மாட்டேங்க.